லைட் திரும்ப ஓகேவா? என்ன நான் அடி மேலே வச்சுருவேன். கட்டுமால் அந்த 2 பாரம் போட்டா விடல. எவ்வளோ இருக்கு அந்த ஒரு பாரம் ஒன்று? எவ்வளோ வரும்ண்ணா? ஒரு பாரம் 3000 3500 வரும். 4000 கூட வரும். நீங்கள் விலை எப்படி போகுது தெரியலையே. கிலோட்ட வரும் பாரு. அண்ணா அது விட்டியாச்சு. இதில் போட்டு தலையை ஃபுல்லாக விட்டியால போட்டுறான். பரவாயில்ல, என்ன பாலை கரெக்டாக இருக்கும். தனியாக எடுக்கணும். அதுக்கு 3 கூட இருக்கணும். கூட கடை கூட ஏற்று டிரைவர் கொண்டு வந்தாரு. போட்டு மீன் 1000 ரூபாய் கிடைக்கலாம். நம்ம கிட்ட 1000 ரூபாய் கிடைக்கலாம் கிடையாது. கிலோ கணக்கு போட்டுப்போம். கிலோ கணக்கு போட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் போட்டு தான் உங்களுக்கு நஷ்டம் வரும். யாருக்கு ஆளு ரெண்டாக கொடுக்கணும். ஒரு பாறை 8 கிலோ. கொஞ்சம் நேரம் ஆமாம்மா. எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு எப்படி எத்தனை போகும்? ஒரு பக்கம் ஏதாவது வேலை செய்து விடுதா பாரு. மேலே ஓடிங்க. உள்ள ஒரு ஆவாது அடிச்சு பண்ணிக்கலாம். கிலோ 20 ரூபா போட்டுங்கப்பா. கிலோ 20 ரூபா போட்டோம்னா நீங்கள் 1000 ரூபா இறங்கலாம்ப்பா கூலி. அங்கே கூலிக்கு கிலோ இது போட்டி மீன் 1000 இறங்கலாம். அப்படின்னு நான் சொன்னேன். நான் 300 ரூபா 350 ரூபா வெட்டிக்கிறேன். 1000 ரூபாய் தான் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இஞ்சி போனால் 7 ரூபா தான். ஆமா போயிடுறானுங்க. 5 நேரத்துல போதை ஆயிட்டா அவங்க போறானுங்க. அப்ப நான் மூடத்துக்கு அப்ப போனேன். இதுதான் ஊர்ல பிடிக்காத விஷயமே. நான் என்ன பண்ணிட்டேன், பிடிக்க கூட அவன் போறானால அவன் போற சிக்காமணிக்கு போக மாட்டான். போறாங்க நீ என்ன போறாங்க கடமா கூட அவங்களுக்கு போறாங்கல்ல. மற்ற டைம்ல போக மாட்டாங்க. அவர் சொல்றதா உண்மை. வாங்கிக்க. எனக்கு தெரிஞ்சுதான் உண்மை. உன் மச்சான் கேட்டான் பத்தியா குமார்? கணக்கு வழக்கே தெரியாம கேட்டான் பாரு. இல்ல அவன் ஏன் மேட்ச் பண்றான்? அவன் பூரா பேருமே இந்த லேட்டா வெட்டுறவன் பூரா பேர் அப்படிதான் இருக்கிறானுங்க. இந்த லேட்டா வெட்டுறவன் பூரா பேரும் அப்படிதான் பண்றானுங்க. ஏன்னா நம்ம வெட்டுறதை பார்த்துட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்றானுங்க, அவ்வளோ சீக்கிரம் வெடிக்க மொத்தம் 30 காசு வேண்டானே அப்படின்னு. உண்மைதான் உண்மைதான் உண்மை. 1500 ரூபா வாங்கி வருவாங்க. ₹4000 வாங்கலாம். கிலோ 30 ரூபா எல்லா இடத்துல வாங்குறாங்க. அந்த கிலோவுக்கு 30 ரூபா கூட இந்த மீன் 5 கிலோ 150 ரூபா ₹4000 கொடுக்குறாங்க. இந்த மீனுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம் தெரியுமா? அதையே முறியடிச்சிடுறானுங்க. நம்ம ஆளுங்க அதையே முறியடிச்சிடுறானுங்க. 30 ரூபா கிலோவுக்கு 30 ரூபா கொடுத்தால பெரிய விஷயம் தான் நினைச்சுக்காங்க.
3 கிலோ பாறைக்கு 100 ரூபா போகிறா. 3 கிலோ வந்துருதுங்க. இது 200 பண்ணுங்களா? அதான் 100 ரூபா ரேட்டு தாங்க இன்னும். வெளியில இருந்து வந்தால் 150 ரூபா. போட்டு மீன்லாம் கணக்கு கிடையாது. பாரு எவ்வளோ மீன் வெட்டிக்குது. லைன்ல ஒரு காடி பாறை விட்டுருப்பா. சின்ன பாறை இந்த லைன்லயே விட்டுருக்கா. 2 பாறை போட்டா ஒண்ணா முன்னாடி பாறை லைன்ல விட்டுருக்கா. Hey. Huh? தாராளமா 50 கேஜி எவ்வளோ? 5000 இருக்கு. அந்த மாட்டு கேஜிலாம் வேலைக்கு ஆகாது. ஆஹா, நீ எந்த கேஜி வச்சாலும் கிலோ பண்ணுறோம் கிலோ பண்ணுவோம். நம்மள மாரி ஆள்லாம் நானியமான ஆள் மட்டும்தான். முந்துதான் போச்சு. போய் காசு வேணும். 2 கலராக ஆளே காணும். பைப்பு பெரிய போடுக்காங்க. இந்த கலவரா அது பெரிய போட்டு. அது ஆளுங்க மீன். பைப்பு போடுது. இன்னொரு கூட எடுத்து வராது. நீ 2 கூட எடுத்து வந்துருக்கீங்க. நியாயமா ஹைட் பண்ணி எடுத்துன்னு வா. அதான் இடம் கிடக்குது. 2 புள்ளி 2 சாப்பாடுக்கு இடம் கிடக்குது. என்ன தலையெல்லாம் ஒன்றா தான் போட்டு ஒன்று பாறையை பிடிக்காது. ஒன்று கூட இன்னும் 2 பாறை இல்லை பார்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே மூணு கூட அவங்க எப்பயுமே மூணு கூட போகிறோம் நம்ம கையில். கடவுரா வந்தால் பிடிக்காது. பிடிக்கும். பாறைங்க துண்டு வந்துடும்ல.